Hello friends, welcome to AathuSamayal videos. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச புளி சாதம் எப்படி பண்றதுதாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் புளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புளி சாதம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புளி சாதம் மிக்ஸ் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் நம்ம புளி சாதம் மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடுகு உளுந்தம் பருப்பு இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணி அது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வறுத்த கடலைப்பருப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வரமிளகா ஒரு 5 வரமிளகாவை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. எண்ணெயில் வந்து இந்த கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூனில் தாங்க இருக்குது, அதனால் நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த புளி சாதம் மிக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு ஆட் பண்ணி பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வெந்தயத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெந்தயம் சேர்த்திங்கனாலே அந்த புளி சாதம் மிக்ஸ் நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளி மிக்ஸ் வந்து நல்லா கொதிச்சு அரை இதுக்கு வந்துருச்சுங்க. நல்லா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கெட்டியமாக வந்துருச்சு. நம்ம வந்து இதை விட கொஞ்சம் நிறையா இருந்துச்சு ஆட் பண்ணும்போது. இப்போ அந்த அளவில் பாதி அளவு தான் இருக்குது, அந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் ரைஸ் எடுத்து அதை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக இருக்குங்க. இது நல்லா அந்த ரைஸ் ஆறுனதுக்கப்புறமா இந்த புளி சாதம் மிக்ஸை வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு புளி சாதம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புளி சாதம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுலபமான முறையில் சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.